Praise the Lord. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு லெங்தி, ஒரு நீளமான ஒரு தொடரை நாம் இந்த செஷனோட முடிவிற்கு கொண்டு வருகிறோம். God has been really good to us. இந்த தொடரை தேவன் நமக்கு ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஜீவியத்திலே மாற்றங்கள் வந்திருக்கும் அல்லது வர ஆரம்பித்திருக்கும். அது தொடரும். ஆண்டவர் விரும்புகிற நபராக நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆரம்பத்தில் ஒரு 7 செஷன், ஒரு இன்ட்ரோடக்டரி செஷனாக அடித்தளம், அஸ்திபாரம், கான்செப்ட் ஆகிய காரியங்களை நாம் படித்தோம். அதற்கு பிறகு டீட்டெயிலா, ஸ்பெசிஃபிக்கா கோபத்தை மேற்கொள்வது எப்படி, பெருமையை மேற்கொள்வது எப்படி, இச்சையை மேற்கொள்வது எப்படி, கசப்பு காழ்ப்புணர்ச்சியை மேற்கொள்வது எப்படி, குற்ற உணர்வை மேற்கொள்வது எப்படி, கவலையை மேற்கொள்வது எப்படி, பயத்தை மேற்கொள்வது எப்படி, தாழ்வு மனப்பான்மையை மேற்கொள்வது எப்படி, பாதுகாப்பற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, ஓவர் கம்மிங் பியர் பிரஷர், நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்து அல்லது நம்முடைய உறவுகளிலே இருக்கிற நெருக்கமான மக்களிடத்திலிருந்து வருகிறதான அழுத்தங்கள், அதையெல்லாம் கடந்து வெற்றி வாழ்க்கை வாழுவது எப்படி என்ற எல்லா காரியத்தையும் நாங்கள் டீட்டெயிலா நம்ம ஆண்டவர் படிக்கும்படி உதவி செய்தார். The Lord helped us to really go through it in detail, and adequate challenges were given in each session. ஒவ்வொரு செஷனிலும் போதுமான ஒரு வலியுறுத்துதல், ஜீவிய மாற்றத்திற்கான அறைகூவல், சவால் வந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த இறுதியான செஷன்ல I would like to present the challenge yet one more time. இன்னும் ஒரு முறை நான் சவாலை வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காக 100க்கு 100 வாழுதல், 100% for the Lord, an unadulterated life, clean life that brings pleasure to God. God is raising a new breed of Christians for this end time. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு ஹை குவாலிட்டி அல்லது உயர்தர விசுவாசிகளை அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு எழுப்புகிறார். அந்த வரிசையிலே நீங்கள் இப்படி விட்டு கொடுத்து வந்தால் இருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதி சொல்லுகிறேன். ஆமென். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இருந்து நாம் நம்மை நாமே ஆராய்ந்து ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து இப்படி வளருகிற வேளையிலே ஆண்டவர் அதில் பிரியம் கொள்ளுகிறார். ஆமென். Yet one more time as we challenge ourselves, நமக்கு நாமே இந்த இறுதியான ஒரு சவாலை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். And please do not get discouraged if you fumble and fail in one or two of these character areas. இந்த குணாதிசயங்களிலே ஒரு சில காரியத்திலே ஒருவேளை நீங்கள் தடுமாறி தத்தளித்து நீங்கள் போராட்டத்திலே இருக்கிறவர்களாக இருந்தால் சோர்ந்து போய் விட்டுவிடாமல் இருங்கள். கீப் ட்ரைங். ஆமென். ஃபெயிலியர் என்பது தோல்வியை நாம் சந்திக்காமல் அல்லது தோல்வியை நாம் அனுபவிக்காமல் வருகின்ற ஒரு காரியம் அல்ல. ஆமென். டோன்ட் குவிட்
நீங்கள் இது நமக்கு ஒத்து வராது என்று விட்டுவிடக்கூடாது. That is the challenge that I would like to give you. Keep rising up. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். கர்த்தரை நீங்கள் சார்ந்து ஜீவியம் செய்யுங்கள். எதையும் சார்ந்து அல்ல, ஆண்டவரை முழுமையாக சார்ந்து நீங்கள் ஜீவியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, கிருபைகளை, நன்மைகளை தந்து உங்களை நடத்துவாராக. இந்த இறுதியான செஷனுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து இந்த செய்திகள் மூலம், போதனைகள் மூலம் எங்களுக்கு நீர் கொண்டு வந்த எல்லா சவால்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord, for all the challenges that you have brought right through this study. இன்றைக்கும் இந்த இறுதியான ஆண்டவரே செஷன்ல, Lord, we pray and we ask that you will continue to, Lord, speak. If there are areas where we have not surrendered, இன்னமும் நாங்கள் ஒப்புக்கொடுக்காத பகுதிகள் இருந்தால், இந்த செஷன்ல yet one more time, Lord, as we come, Lord, to listen to the teachings, இந்த போதனைகளை கேட்க வரும் பொழுது ஆவியானவர் தாமே இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்குவதாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Being passionate for God and living a life without compromise. தேவனுக்காக ஒரு வைராக்கிய வாழ்க்கை வாழுகிற ஒரு அர்ப்பணம், டோட்டலா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். பட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா என்று யோசுவா கேட்கிறார். இன் ஜாஷுவா சாப்டர் 24 verse 15. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்துல let us look at it. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். Joshua has made up his mind for himself and for his family. As the head of the family, he is providing leadership for the family. குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற யோசுவா அந்த குடும்பத்திலே உள்ள மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கிறான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நதிக்கு அப்புறத்திலே இருக்கிற அந்த மக்களுடைய அல்லது அங்கே உள்ளதான தேவர்களை அல்ல, நதிக்கு இக்கரையிலே இருக்கிறதான இந்த மக்களுடைய தேவர்களை அல்ல, தேவனாகிய கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். லேவியராகமம் 19 அதிகாரம் 19 வசனம். Leviticus chapter 19 and verse 19. என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொலிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும்
கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. Obviously, God hates mixture. கலப்படத்தை தேவன் விரும்புகிறதில்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். God does not want the product to be adulterated and mixed. He wants it to be the way he wanted it. தேவனுடைய காரியத்தோடு உலகத்தின் காரியத்தை மிக்ஸ் பண்ணுகிறது. கிளியரா டிசைட் பண்ணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், Revelations 22 verses 11 and 12. பைபிள்ல கடைசி சாப்டர், கடைசி பேஜ், கடைசி புக் ஆஃப் த பைபிள். அநியாயம் செய்கிறவன் இன்னமும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னமும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். There is going to be polarization at the end time. இந்த கடைசி காலத்தில் அந்த தெளிவான ஒரு பிரிவு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த உலகத்தில் உள்ள காரியத்தில் சிக்கி அதிலே மூழ்கி அந்த குணாதிசயத்தோடு மிருகத்தனமான பிசாசுக்கு அடுத்த டிமானிக் பிஹேவியர்ஸ். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உள்ள வசனத்தை நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். மத்தேயு 8:28 சொல்லப்பட்ட வார்த்தையும் கொடூரமான பிஹேவியர், பிசாசு பிடித்தவனுக்கு இருக்கிற பிஹேவியர், அதே விதமான பிஹேவியர் கடைசி நாட்களில் இருக்கும் என்று ஏற்கனவே நாம் அதை பார்த்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் மத்தேயு 8:28 ஒரே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே கொடூரமான குணங்களை உடைய மக்கள் இருப்பார்கள். அந்த கொடூரம் என்ற வார்த்தை மத்தேயு 8:28 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு உரிய அந்த பிஹேவியர் வார்த்தை, அது பிசாசு பிடித்தவனுடைய அந்த டிமானிக் அந்த ஆப்ரேஷன்ல இருக்கிறவன் பிஹேவ் பண்றது. அப்படித்தான் இயல்பான மக்களுடைய கேரக்டர் லைஃபே இருக்கும் இந்த கடைசி காலத்துல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒப்பு கொடுத்த ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி, ஒரு உண்மையான மீதியான ஒரு கூட்டம், ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு கூட்டம், ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக ஜீவிக்கிற கூட்டம். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். லைட் அண்ட் டார்க்னஸ் cannot மிக்ஸ். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதே, do not be unequally yoked என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 and verse 14. ஆமென். பழைய திராட்சரசத்தையும் புதிய திராட்சரசத்தையும் ஒன்றாக கலக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணித்த ஒரு மனிதனை உலகம் இன்னும் தேடுகிறது. The world is yet to see what God can do through one man who has totally given himself to the Lord. முழுமையாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன். அந்த ஒரு மனிதன் மூலம் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை உலகம் இன்னும் காணவில்லை என்று ஒருவர் சொன்னார். And I believe in this end time, God is going to raise a breed of Christians. May not be as we desire or as God desires 100%, but attitude-wise 100%. Probably life and the behavior and yielding-wise probably getting close to that level.
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒத்துப்போகாத, ஊரோடு ஒத்துப்போகாத, உலகத்தோடு ஒத்துப்போகாத, உலகத்தின் வேஷம் தெரியாத, மாய்மாலம் பண்ணாத, ஆண்டவருக்கென்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள். பைபிள்ல சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸாம்பிளரி கேரக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். when you flip through the pages of the Bible, வேதத்தின் பக்கத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவர்கள், ஊரோடு ஒத்து போகாதவர்கள், வைராக்கிய வாஞ்சையோடு தேவனுக்காக எழும்பினவர்களை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். We can see as we flip through the pages of the Bible, men and women who are mightily used by God, who are passionate for Him, and who lived a life without compromise, even if it meant standing alone, even if it meant going through some persecution, even if it meant life or death situation. அதாவது எந்த அளவிற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் என்றால், தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும், உபத்திரவம் அது நிமித்தம் வந்தாலும், அல்லது ஜீவனோ மரணமோ என்ற நிலை வந்தாலும், ஆமென். கடைசி காலத்துல மத்தேயு 24 இயேசு சொன்ன கடைசி கால அடையாளத்தின்படி உபத்திரவமும் ஒரு ஆஸ்பெக்ட். கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று பிசாசும் அவன் அதிவேகமாய் செயல்படுகிறான் அந்த கடைசி காலத்திலே என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆக இப்படிப்பட்டதான ஒரு கான்டெக்ஸ்ட்ல வாழுகிற இந்த கடைசி கால விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய கேரக்டரை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கும், உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் பலவிதமான பிசாசினுடைய முயற்சிகள், போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அவைகளெல்லாம் ஜெயித்து நீங்கள் வருவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட இப்படிப்பட்டதான செய்திகளை, போதனைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ராஜா முன்பதாக நிறுத்தப்பட்ட நேரத்தில், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். தானியேல் சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடப்படுகிறான். செத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு மனநிலையோடு, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ஐ ராதர் டை தேன் லிவ் அ லைஃப் ஆஃப் காம்ப்ரமைஸ். 3 எபிரேய வாலிபர்கள் எரிகிற தீக்குள்ளே தூக்கி போட போகிறார்கள். the chances of survival is almost nil. பட் அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள். totally sold out for God, no compromise whatsoever. God is raising a new brand and a new breed of believers, as I mentioned, who are not ashamed of Him, who are willing to live up to the brand name of Jesus, and who are committed to keep the brand pure without any adulteration, willing to live a life without compromise, a life totally sold out for God and His purposes, totally sold out for Jesus and His cause. ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு புது ரகம் அல்லது வகையான கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று எழும்பிக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம்? ஆண்டவர் இயேசுவை குறித்து வெட்கப்படுவதில்லை. they are not ashamed to carry the name Jesus. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை, எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, தேவனுக்காக முழுமையாக
அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்காகவும் அவர் நோக்கத்திற்காகவும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. There will come a call for compromise in our Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒத்துப்போவதற்கு, காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு பல அறைகூவல்கள் வரும். There will come a lot of call to compromise. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வர தேவனால் அழைக்கப்பட்டு அவன் போகும் பொழுது, பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, பார்வோன் தொடர்ந்து 5 விதமான ஒரு காம்ப்ரமைஸ் காலை அவன் வைக்கிறான். முதலாவது, அதாவது எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார், வனாந்திரத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள அழைக்கிறார். ஆனால் கவனியுங்கள், 5 காம்ப்ரமைஸ் கால். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, வனாந்திரத்திலே போய் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று. பாருங்க, இப்ப என்ன சொல்றான்னா, நீ அவ்வளவு தூரம் போகாத, நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ சர்ச்சுக்கு போகாத, ஆன்லைன்லயே ஆராதிச்சுக்கோ. நான் சொல்றது புரியுதா? மாடர்ன் டே வெர்ஷன். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உனக்கு வேண்டாம், நீ ஆன்லைன்லயே கர்த்தரை ஆராதித்துக்கோ. இங்க பாருங்க, முதல் காம்ப்ரமைஸ் கால் பார்வோனுடையது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். Don't go too far. Don't go to the specific place that God has shown you, but be right where you are and do what God has told you. முழுமையாக நீங்கள் கீழ்ப்படியாமல் இருங்கள் என்று சொல்ல மாட்டான். காம்ப்ரமைஸ் கால், கொஞ்சம் அப்படி முழுமையாக கீழ்ப்படியாத. சவுல் 100க்கு 100 கீழ்ப்படியாமல் போனபடியினால் தான் அவன் அந்த ராஜ்ய பாரத்தை இழந்தான் என்பதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, என்ன சொல்றாரு மோசே? அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். So Moses says no to the compromise call. அங்கே ஒத்துப்போகிற அழைப்பு வரும் பொழுது நோ என்று சொல்லுகிறான். சரி, 2வது காம்ப்ரமைஸ் கால் 28ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். சரி, நீங்க இங்கேயே பண்ண மாட்டீங்க, வனாந்திரத்துக்கு தானே போனோம், போங்க. ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். இட் லுக்ஸ் சோ நைஸ். சரி, இவ்வளவு அவன் விட்டுட்டானே, இன்னும் போய் அவனை அழுத்தக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? Moses again says no. They're going exactly where God wants us to go. அதிக தூரம் போக வேண்டாம், ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதீங்க பிரதர், பிரச்சனை வரும் பிரதர். யாருடைய ஆலோசனை? பார்வோனுடைய ஆலோசனை. Do not go very far. நீ இங்கே இருந்துக்கோ, இந்த மார்க்கத்திலே இருந்துக்கோ, இந்த வழிபாடையும் செய்து கொள், அந்த வழிபாடையும் செய்து கொள். முதலாவது. 2வது, சரி போ, உன் ஆண்டவரையே நீ என்ன பண்ண தொழுது கொள்ளு, ஆனா ரொம்ப தூரம் போகாத. 3rd காம்ப்ரமைஸ் கால். யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள்.
அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். என்ன கேள்வி? என்ன ஷிஃப்ட் போட்டு போறதா ஃபேமிலியில? யார் யார் போகிறார்கள் பாருங்க. அந்த டவுட்டை எழுப்புறது, அதாவது குடும்பத்துல எல்லாரும் போய் ஆராதிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை, அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை 100% கீழ்ப்படிய விடாமல் இருக்கிறதற்கு வருகிற காம்ப்ரமைஸ் கால பாருங்க. Who are the ones going? யார் யார் போகிறார்கள்? சாரி ஃபேரோ, ராங் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஆமேன். ராங் கொஸ்டின். அது என்ன கேள்வி? யார் யார் போகிறார்கள்? எல்லாரும் தான் போகிறோம். The fourth compromise call. யாத்திராகம் 10:11. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். இல்லையே. பாருங்க, புருஷர்கள் மட்டும் போங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போங்க. குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கால். ஆண்கள் மட்டும் போகட்டும். மூன்றாவது, யார் யார் போகிறார்கள்? இரண்டாவது, அதிக தூரம் போக வேண்டாம். முதலாவது, தேசத்திலேயே பலியிடு. The fifth compromise call, 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம். நீங்க ஃபேமிலியா போறீங்களா போங்க, பிள்ளைங்களை கூட்டு போறீங்களா போங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க, நீங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு போகாதீங்க. கர்த்தருக்கு பலியிடுறதற்கு அந்த நாட்கள்ல இவைகள் தேவை. அப்படி என்ன சொல்றான்? நீ சர்ச்சுக்கு போடா, அங்க போய் கையை கட்டிக்கிட்டு இரு, எல்லாரும் பாடும் போது வேடிக்கை பாரு, நீ ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்காத, நீ இன்வால்வ் பண்ணாத, நீ வர்ஷிப் பண்ணாத, நீ அங்க போ, ஃபேமிலியா கூட போ, ஆனா அங்க நடக்கிற ஆக்டிவிட்டியில முழுமையா நீ ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக பங்கெடுக்காதே. பாத்தீங்களா? அந்த 5 காம்ப்ரமைஸ் கால் ஆஃப் ஃபேரோ. யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 25, யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 28, யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாத்திராகம் 10:11, யாத்திராகம் 10:24. 5 compromise calls, but praise God, Moses says no to all those 5 compromise call. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது போல போராட்டங்கள் வரும். Saul compromised and lost his kingship. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சவுல் ஒத்து போனதனால் ராஜ்ய பாரத்தை இழந்தான். மோசேயும் ஆரோனும் காம்ப்ரமைஸ் பண்ணதுனால கானானுக்குள்ள போகிற பிரிவிலேஜை இழந்து விட்டார்கள். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 1-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுல் ராஜாவை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Samuel chapter 10 and verse 1. நல்லா தான் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. Here is a man, the first king of Israel. A man was touched by God, anointed by God. ஒரு விசேஷ அழைப்பு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்துல அவருடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய மனதில் இருந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. verse 11 and 12. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Saul was prophesying. பாருங்க,
10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் அபிஷேகிக்கப்பட்டான், அழைக்கப்பட்டான், தேவனால் தொடப்பட்டான், இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆனா கவனிங்க, 1 சாமுவேல் 15க்கு வரும்பொழுது அவன் முழுமையாக கீழ்ப்படியவில்லை. 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வந்தால், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக்கொண்டு இருந்தது. Presence of God left him. Very sad. 1 சாமுவேல் 16:23. 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். பாருங்க எவ்வளவு மாற்றம். தாவீது அந்த இசைக்கரையை வாசித்து அவனுக்கு இருந்த அந்த பொல்லாத ஆவியை விரட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளானான். 18ஆம் அதிகாரம் சாப்டர் 18 verse 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. பொல்லாத ஆவியனும் போட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் சொன்னானும் போட்டிருக்குது, கையில ஈட்டி இருக்குன்னு போட்டிருக்குது. எவ்வளவு கலப்படம் பாருங்க. இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். 20ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 20:31-32. 1 Samuel chapter 20 verse 31-32. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவது இல்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்திலே கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் இடத்திலே சொல்லுகிற வார்த்தை, Saul wanted to kill David. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதித்திரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை கொல்லுவதற்கு எத்தனிக்கிறான். 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது I want to just show you the kind of compromise that Saul was involved in. சவுல் எப்படிப்பட்டதான ஒத்துப்போகிற ஜீவியத்திற்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தான் என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 28:3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். நல்லா கவனிங்க, சவுல் என்ன பண்றாரு இங்க 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த குறி சொல்றவங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்க, இவங்களெல்லாம் தேசத்துல இராதபடி விரட்டி விடுறான். சரியா? 3ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 28:3. 7ஆம் வசனம் கவனிங்க, 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அதாவது 3ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட ஆளை ஊரை விட்டு விரட்டுன்றான். ஆனா 7ஆம் வசனத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆளை இவனே தேடுறான். Look at the compromise. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு 17-18 years பேக் சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவிலும் மக்களை கெடுக்கிற, மக்களை குட்டிச்சோவராக்குகிற காரியங்கள் என்ன என்பதை
the evils that existed in the community, the social evils that existed in the community, அதை லிஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறதற்காக இப்ப பாருங்க அந்த இடத்துல இருக்கிற பிசாசின் காரியங்கள், அப்புறம் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த சாராய கடை, இந்த மாதிரிலாம் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் புரசவாக்கம் ஏரியாவில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு கூட வந்து இவர் நல்ல ஒரு சர்ச்சுக்கு போகிறவர், பட் இவர் கொஞ்சம் அரகுர விசுவாசி. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இவர் கையில் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, கூட வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு ஹிந்து பையன், அவருக்கு பிஏவா அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு ஹிந்து பாய். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கூட ஒரு டீமை ஏற்படுத்தி சர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் வர வச்சு ஃபுல்லாக கணக்கெடுங்க, எத்தனை சாராய கடை இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது யார், இந்த ஹிந்து பர்சன் தான். அப்போ இதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்களே, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டான் அவன். அந்த பையன் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு, நல்ல பிலீவர், அவரு ஸ்டாஃபாக இருந்தார் அவர் கூட. ஸோ அவரு கிட்ட கேட்டிருக்கான், எதுக்கு சார் இதெல்லாம் எடுக்கிறீங்க கணக்குன்னு. அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து எதுக்கு எடுக்கிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம், இந்த கடையெல்லாம் மூடணும், இந்த பிசாசின் காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ஜெனரலாக சொல்லும் பொழுது, அப்படியா சார், அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம சார் தான் பாதிக்கப்படுவார். என்னது நம்ம சார் தான் பாதிக்கப்படுவார், அது உங்களுக்கு தெரியாதா சார்? எவ்ரிடே ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண போவார், பண்ணிட்டு ஈவினிங் வந்து டீ குடிக்கும் போது அதில் வந்து அவர் விஸ்கி கலந்து அவர் குடிப்பார். நான் தான் போய் அவருக்கு வாங்கிட்டு வருவேன். எப்பயுமே அதை ஊற்றி கொடுக்க சொல்லுவார். ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே அதை கொடுக்கணும். அதுதான் ஈவினிங் அவர் 4 மணிக்கு குடிப்பார். ஸோ இப்போ வந்து இந்த கடையெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி மூடிட்டீங்கன்னா நம்ம சார் கஷ்டப்படுவாரே. அதாவது சார் தான் இந்த ப்ராஜெக்டே செய்கிறாரு. இது எப்படி எனக்கு இருக்குதுன்னா, இந்த சவுல் வந்து 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அஞ்ஞனக்காரர்கள் குறி சொல்கிறவர்கள்லாம் ஊரை விட்டு விரட்டுன்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் அவனே தேடுறான் தெரியுமா. இந்த ஒரு பிரதர் செய்த காரியம் தான் எனக்கு ஞாபகம் வருது. பரிதாபமான முடிவு. அதற்கு பிறகு சவுலனுடைய வாழ்க்கை வெரி சேட். See, compromised living, ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை. ஐ திங்க் ப்ரீச்சர்ஸ், பிரசங்கிமார்கள், நான் ஒரு ப்ரீச்சராக இருக்கிறதுனால இதை நீங்கள் கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள், மோஸ்ட்லி யூ வில் பி பிலீவர்ஸ் இன் த சர்ச், யூ வில் பி ஹேவிங் சம் அதர் ஒர்க் ஆர் ஒகேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கும், சபைக்கு விசுவாசிகளாக நீங்கள் போய் வருகிறவர்கள். பட் சிலர் ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கம் எல்லாருக்கும் பேசிட்டு கடைசியில் நாம அப்படி வாழாமல் போயிடக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு பவுல் சொல்றப்ப போயிடக்கூடாது. We must eat what we serve. நாம் எதை பந்தியில் வைக்கிறோமோ அதை நாமும் சாப்பிடணும். Eat what you serve, leaders. Yeah, it can be tough, but preach to yourself as well to live a life of purity. And it will be a challenge in this fallen world. இந்த விழுந்து போன உலகத்தில் அப்படி வாழுவது கஷ்டம். But your commitment and your desire and your effort and your discipline should be towards that. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவரை சவுலை தொட்டுக்கொண்டு இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல கூட ஆண்டவர் கம்ப்ளீட்டா அவனை விட்டு டோட்டலா he didn't take his hands off. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இங்க பாருங்க, முதல்ல நமக்குள்ள உணர்த்துவாரு. அது கீழ்ப்படியல்னா ஆண்டவர் வெளியில உள்ள ஒரு நபரை கொண்டு உணர்த்துவார். அதற்கும் கீழ்ப்படியலனா பிறகு நியாய தீர்ப்பு வரும். I repeat, first is inner conviction. He will give it to you. Second, he will bring somebody to correct you that is already gone to another level.
இன்னொருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்ப வந்து இன்னொரு லெவல் போயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கும் கீழ்ப்படியலைன்னா நமக்கு அது பேராபத்து. ஆமேன். சரி, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம், சாப்டர் 19. 1 சாமுவேல் 19 வசனம் 19. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. As Saul was hunting for David and so eager to kill David, எப்படியாவது கொன்னுறணும் தாவீதுன்னு சொல்லி நினைக்கிற அந்த வேளை, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவா இருக்கிறான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவனுடைய கையில் இருக்குது. ஸோ தகவல் இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து ராஜாவுக்கு வருகிறது, நீங்க தேடுற ஆள் இந்த ராமாவில இருக்கிறான். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவன் போய் அனுப்பினா தரமா கொஞ்சம் பேர் பார்த்துட்டு வாங்க. அங்க பார்த்தா அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு கூட. இவங்க எல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் சேர்ந்தோன்னு இவங்க மேல அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, the spirit of prophecy ன்னு சொல்லுவாங்க. when you are in that environment, the spirit of prophecy comes upon you. அவங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. again the information comes to Saul. அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அங்க போன உடனே they were influenced. They also started to prophesy. மூன்றாம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய், இப்ப இவங்களெல்லாம் அனுப்பி வேஸ்டான்னு சொல்லிட்டு இவனே கிளம்பிட்டான். சவுலே சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் அங்கு போன உடனே அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து, Saul is going there wanting to kill David, but see, there is this opportunity that God is giving. அவனுக்கு பொல்லாத எண்ணங்களும் இதெல்லாம் இருந்தா கூட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் 20ஆம் அதிகாரம் அடுத்த வசனம், அடுத்த சாப்டர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மறுபடியும் கொல்லணும் தாவீதை. So you see the mixture, you see that confused man. இங்க பாருங்க, God wants us to be pure. Very often the greatest problem in our life is not anyone, it's us. இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய எதிரி நாம் தான். We are our worst enemy. அநேக நேரங்கள் நமது பிரச்சனை நாம் தான். இங்க ஈஸியா ஆண்டவர் உணர்த்த ஒப்பு கொடுத்திருக்கலாம், ஒப்பு கொடுக்கல. Something within us resisting to bow to God and submit. ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள் ஏதோ ஒன்று நம்மை தடுத்து நிறுத்துகிறது, நம்மை எதிர்க்க செய்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. அந்த லெவல் போயிட்டா we need deliverance. நாம செல்ஃப் டெலிவரன்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லெவல்லையே நம்ம டீல் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்டர்னல் டெலிவரன்ஸ் தேவைப்படாது. பிரியமானவர்களே கவனிங்க, the height of worship is surrender. Romans 12, ரோமர் 12ஆம் அதிகாரம். எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுங்கள். The height of worship is surrender. அதே போல the height of prayer is also surrender. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார். The height of prayer is surrender. The height of worship is surrender. முழுமையா ஆண்டவருக்கென்று கீழ்ப்படிவது. வாழ்க்கையில் அல்டிமேட் சேலஞ்ச் என்ன? அல்டிமேட் சேலஞ்ச் என்ன? எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும்
பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். 2 காரியம், எல்லாரோடும் சமாதானமா இருங்க, ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பரிசுத்தமா இருங்க. Holiness is inward cleanliness. சவுலுக்கு வெளியில மனிதர்களோட உறவு கிடையாது, உள்ளேயும் சுத்தம் கிடையாது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். எபிரேயர் 12:14. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சவுல் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. No obedience in Saul's life. No 100% obedience. He lost the power to rule. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் என்னில் அன்பு கூறு. யோவான் 15:14. If you love me, keep my commands, the Lord says. He who keeps my commands loves me. Bible love is willingness to obey. யோவான் 15:14, யோவான் 15:21. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார்னா அவர் நம்மை என்ன பண்ணுவாரு? சுத்திகரிப்பார், சிட்சிப்பார். பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆவதற்காக அவர் நம்மை சிட்சிப்பார். அவர் நம்மை நேசிக்கிறார் என்றால் அவர் நம்மை சிட்சிப்பார். நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் நாம் அன்பு கூறுவோம். சொல்றது புரியுதா? இதை கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கிடுங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். Be willing to change. சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆண்டவர் அப்படி தெரிவிக்கும் பொழுது நாம் விட்டு கொடுக்கிறது நல்லது. God will give us that opportunity to repent. Good and upright is the Lord. Therefore, he instructs sinners in his ways. God wants to teach his ways. So let us humble ourselves. Amen. In the hands of God. எண்ணாகமம் 14 அதிகாரம். எண்ணாகமம் 14 அதிகாரம். Verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், இங்க பாருங்க, God is testifying. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை, he had a different spirit. And what is this different spirit? அங்கேயே உங்களுக்கு விளக்கம் இருக்கிறது. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் என்று வாசிக்கிறோம். உத்தமமாய் பின்பற்றினவன், a man with a different spirit. பாருங்க, 30 லட்சம் பேர், 3 million people, அதுல 2 பேர் தான் தேவனுடைய பிராமிஸ்குள்ள நுழையிறாங்க. அதற்கான திறவுகோல் என்னங்கிறத ஆண்டவரே கொடுக்கிறார். God gives the testimonial. It was not the great strategy, it was not the great intellect, it was a different spirit. It was a different spirit. அந்த 24ஆம் வசனத்துல அந்த different spirit என்னது? Wholeheartedly he followed him. உத்தமமாய் என்னை பின்பற்றினவன். எண்ணாகமம் 32:11. Numbers 32 and verse 12 in English and 11 in Tamil. நல்லா எடுத்து வாசிங்க. நம்ம காலேப் யோசுவாவை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு வித்தியாசமான ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான ஆவி என்றால் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் 100க்கு 100 என்ற ஒரு எண்ணம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தமிழ் பைபிளில் let us look at it. Numbers 32, எண்ணாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர உத்தமமாய் என்னை பின்பற்றின. இங்கிலீஷ் பைபிள்ல they have wholly followed the Lord. முழுமையா தேவனை பின்பற்றினார்கள். They followed the Lord 100%.
உபாகமம் 1:36. உபாகமம் 1:36. Deuteronomy 1 and verse 36. எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். Repeatedly, இங்கிலீஷ்ல wholly followed the Lord. முழுமையா தேவனை பின்பற்றினான். How are you going to be different? They had a different spirit என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த டிஃபரண்ட் ஸ்பிரிட் என்ன? 100% ஆண்டவருக்காக ஒபே பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு, ஒரு ஸ்பிரிட். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் விசேஷித்த ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். They had a different spirit. They wholly followed the Lord. God is looking throughout the history, men and women who have a different spirit, who will wholly follow him. வித்தியாசமான ஆவியை உடையவர்கள், முழுமையா தேவனுக்கு பின்பற்றக்கூடியவர்கள். எசேக்கியேல் 22 அதிகாரம் 29, 30, 31 படிச்சு பாருங்க. தேவன் திறப்பில நிற்கிற ஒரு மனுஷனை தேடினார். அதாவது அவருக்காக ஒவ்வொரு சரித்திரத்தின் காலத்திலும் தேவன் முழுமையா அவருக்கென்று ஒப்பு கொடுத்த நபரை தேடுகிறார். Man is always looking for better methods. God is always looking for better man. I repeat. Man is always looking for better methods. God is always looking for better man. சிறந்த முறைகளை மனிதன் தேடுகிறான். ஆண்டவரோ சிறந்த மனிதனை தேடுகிறார். ஆண்டவர் ஒத்துப்போகாத, முழுமையா ஒப்பு கொடுத்த, கால் டு காம்ப்ரமைஸ் வரும் பொழுது அந்த பக்கம் இழுக்கப்படாம 100% ஆண்டவருக்காக வாழுகிற uncompromised, unadulterated, undefiled, totally devoted to God type of people ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே எழுப்ப விரும்புகிறார். ஆமேன். உலகம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. அது அப்படித்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கோதுமையும் பதரும் ஒன்றாதான் வளரும். பட் ஆனா அந்த கோதுமை வேற. ஆமென். The wheat and the tares grow together, but there's a huge difference. இங்க பாருங்க, எல்லாரும் போகிற டைரக்ஷன்ல போறது ரொம்ப ஈஸிங்க. செத்த மீன் கூட it will flow with the stream. I repeat, செத்த மீன் கூட அந்த ஸ்ட்ரீம் எந்த வழியா போதோ அது வழியா அடிச்சுக்கிட்டு போகும். பட் இட் டேக்ஸ் a live fish to swim against the current. மெஜாரிட்டி எப்பொழுதுமே இழுக்கப்பட்டு போவார்கள் நெகட்டிவ் காரியத்துல. 12 வேவுக்காரர்கள்ல 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் கொண்டு வந்தாங்க. பீப்புள் பை நேச்சர் ஆர் நெகட்டிவ். என்னாகும் 13 அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. 14 அதிகாரம் படிச்சு பாருங்க. என்னாகும் 13 அதிகாரம் 26 வசனம் படிச்சு பாருங்க. அப்படியே 14 அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆமென். 2 பேர் காலேப் யோசுவா மட்டும்தான் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அந்த சம்பவம் நடந்து 45 years later, நல்லா கவனிங்க, அந்த சம்பவம் நடந்து 45 years later. யோசுவா 14 அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 14 அதிகாரம். 45 years after they went to spy the land. யோசுவா 14 அதிகாரம் 7-8 வசனங்கள். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். This is the testimony of Joshua. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். See, I wholly followed the Lord. இது எப்ப சொல்றான் தெரியுமா?
when he was 85 years old. வசனம் 14 பாருங்க. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த காலேபு யோசுவா 2 பேரும் they were not conventional thinkers, they were not people who will go with the flow. மலைநாட கொடுங்கன்னு கேட்டாங்க. கரெக்டா? மலைநாடு தான் அவர்களுக்கு சொந்தமாச்சு. ஆமென். கடினமான பகுதியை கேட்டாங்க. ஆண்டவருக்கு முழுமையா கீழ்ப்படிகிறதுனால எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. உத்தமமாய் பின்பற்றுகிறதை குறித்து நாம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதே போல 14ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம அவரோடு கூட ஃப்ளோ பண்றது ஈஸி. ஆனால் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவர் உபதேசிக்க ஆரம்பித்த உடனே இந்த கடினமான உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போனார்கள். கூட இருக்கிற சீஷர்கள் கூட இயேசுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எல்லாரும் போறாங்க பிரதர், எல்லாரும் போறாங்க எஜமானே, ரபி எல்லாரும் போறாங்க, போதகரே எல்லாரும் போறாங்க, டீச்சிங் கொஞ்சம் ஹார்டா இருக்குது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? blessing will attract people, but teaching will cause many to go. You will get a crowd when you perform a miracle, but when you teach the word, they get offended. Amen. But 100% compromise பண்ணாம ஆண்டவருக்காக வாழ்ந்தா all these challenges you will have to face. சத்துரு வெள்ளம் போல வருகிறான், ஆனால் ஆவியானவரோ அவனுக்கு விரோதமாக ஒரு ஜெயக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டை எழுப்புகிறார். God is raising the standard. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே, யாரிடத்திலே போவோம்? வெரி குட், that is a different spirit. ஆமென். பேதுரு மத்தேயு 8ஆம் அதிகாரம், they are going to finish. மத்தேயு 8ஆம் அதிகாரம், Matthew chapter 8 verse 5 to 10. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 10. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரை, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12ஆம் வசனம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா முழு இஸ்ரவேல்ல கூட. Here is a man with a different spirit. நீங்க சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும் சார், நம்புறேன் சார். ஆமென். நிறைய ஊழியர்கள் எனக்கு தெரியும், ஈவன் நவ், ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். They are not 100% perfect, but they are committed 100%. In attitude, they are perfect, but maybe in action, here and there, a bit of a fumble. But there are people even now. Associate yourself with them. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள் இருப்பாங்க, பேஷனட்டாக இருப்பாங்களே ஆண்டவருக்காக, அவர்களோடு கூட இருங்கள்.
ஆண்டவருடைய நோக்கத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். that will keep you safe. ஆமென். Spend time with God. Spend time with God's people who are committed to God and stay tuned to his purpose. 100% காம்ப்ரமைஸ் பண்ணாத, 1% கூட இந்த பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத பக்கம் திரும்பாத ஒரு டோட்டலி சோல்ட் அவுட் பீப்புள் ஃபார் காட், அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். Maybe that is a lifetime journey as we progress toward that, but that should be our attitude. Want to get there. அப்படிதான் வாழ முடியாது பிரதர், இப்படித்தான் பிரதர் இருக்கும், அப்படி செட்டில் டவுன் ஆகக்கூடாது. We want to live a life wholly sold out for God. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God has spoken to us. No compromise. 100% ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for speaking to us. எங்களை ஆசீர்வதி. நாங்கள் இந்த கேட்ட செய்தியின்படி, இந்த கேட்ட போதனையின்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆளுகை செய். Lord, may we live a life that brings pleasure to you. May we live, Lord, with a different spirit, wholly following you. உலகமானது அப்படி ஒரு பக்கம், வேறு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டோட ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோட இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக, கற்றுக் கொடுத்ததற்காக மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, it's a long series. இது ஒரு தொடர் போதனை, 28 செஷன், marathon sessions. But I want to congratulate you for being diligent to participate in this long teaching, and I'm glad that you are continuing to yield to the working of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கனிகளை நீங்கள் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி திராட்சை தோட்டக்காரர் அதை சுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் பாதை வழியாய் கொண்டு போகப்படுகிறீர்கள். அதிக கனிகளை கொடுப்பீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It was my privilege to teach you this tough subject. Tough not to listen to, tough to yield. A subject that involves surrender of heart and change of attitude and renewal of mind. But எல்லாவற்றுக்கும் நீங்க விட்டு கொடுத்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Continue to go through these teachings. இந்த டீச்சிங்கை நீங்கள் திருப்பி go through பண்ணுங்க until change happens, and teach others as well. God bless you.